சிவாய நமஹ. கடக ராசிக்கு உண்டான 2025 பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம். கடக ராசிக்கு பொதுவாகவே இந்த வருடம் அப்படிங்கிறது ஏறுமுகமான வருடமாகவும் பலவிதமான உங்களுக்கு இருக்கக்கூடிய சுமைகள் அந்த சுமைகளை குறைக்கக்கூடிய வருடமாகவும் இருக்கிறது. ரெண்டு கையிலையும் 20 கிலோ லக்கேஜ் எடுத்துட்டு ஒரு 3 மாடி மேலே ஏறி வேர்க்க விறுவிறுக்க போய் உட்காந்து ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு ஏசி பெட்டில் படுத்தா என்ன ஒரு சுகம் ஏற்படுமோ அப்படியான ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு நிவர்த்தி கடகராசிக்காரர்களுக்கு அமையவிருக்கின்றது. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் அதுதான் கடகராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் சேர்ந்தார் போல இப்போ நல்லது என்ன அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியிலே இந்த வருடத்தினுடைய முதல்ல இருக்கின்றார். அதனால குரு பகவானினுடைய வக்ர இடம் லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் இருக்கின்றதுனால அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய சில உபாதைகள் குறையும். இருந்த போதிலும் அதீதமான அந்த அஷ்டம சனியினுடைய உபாதைகள் எப்படி குறையும் அப்படின்னா இந்த குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி 2025 மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது உங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். கடகராசிக்கு குரு பகவான் மறைகிறாரே அதெல்லாம் ஒரு பக்கம். அவர் 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே மறைகிறார். 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே மறைவது நல்லது. அதற்கு என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க. அப்படியான ஒரு நல்ல ராஜயோக அமைப்பை அது வழங்குகிறது. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா 12லே வரக்கூடிய அதாவது மறைவு ஸ்தானம் விரயஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறவர் நேர் பார்வையாக அதாவது சம சப்தம பார்வையாக கடக ராசிக்கு உண்டான 6ஆம் பாவத்தை பார்க்கிறார். இந்த 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால தான் உங்களுக்கு நன்மைங்கிறதே சொல்லலாம். அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், ஒரு சுமை 20 கிலோவை எடுத்துகிட்டு ஒரு 4 மாடி ஏறி வேர்க்க போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் கிடைச்சா என்ன சந்தோஷமோ அப்படியான சந்தோஷம். அதான் அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அது மட்டுமல்ல அஷ்டம சனி அஷ்டமஸ்தானத்தை கடகராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். அதற்கு விசேஷ பார்வை அப்படின்னு பேர். அந்த விசேஷ பார்வையாக 9ஆம் பாவத்தை அவருடைய அதாவது அந்த சனி பகவானை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா கஷ்டங்கள் நிவர்த்தி அடையும், மன கிளேசங்கள் விலகும். எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியாத குழம்பிய சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு தேவையற்றபடியான அவப்பெயர்கள் வந்து கொண்டிருக்கிறது. எப்போதான் இந்த அவப்பெயர்கள் மாறும், எப்போதுதான் நமக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும், நம்மளை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு காலத்தில் நம்மளை பண்ணாங்க, இப்போ நம்மளை ஒரு முக்கியத்துவம் இல்லாதபடியான சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கிறது, எப்போதான் நம்மளை ஒரு முக்கியத்துவப்படுத்தி நமக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் 9ஆம் பாவத்தை உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம், உங்களுக்கு நின்று உங்களுடைய முக்கியத்துவ வளர்ச்சிகள், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ரெகக்னைசேஷன் வளர்ச்சிகள் ஆகியவைகள் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல இந்த சமயத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ராகு கேதுவினுடைய அந்த பயிற்சியும் நடைபெறுகிறது. அதாவது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025 ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் நடைபெறுகிறது. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய அந்த கிரக விஷயங்கள் எல்லாமே திருக்கோயில் அனுஷ்டானத்திற்கு உகந்தமான வாக்கியம். நம்மளுடைய கோவிலில் எதை அனுஷ்டானம் பண்ணுகின்றோமோ அந்த வாக்கியம்தான், அந்த வாக்கிய முறைப்படி தான் நாமும் இந்த கிரகத்தினுடைய சஞ்சாரங்களை நாம் பலன்களை உத்தேசித்து கொண்டிருக்கின்றோம். அதனால்
இதை நாம் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி ஆகட்டும் அல்லது சனி பயிற்சி ஆகட்டும், ஏன்னா அந்த சனி பயிற்சி திருக்கணித முறைப்படி இந்த வருடம் நடைபெறுகிறது. வாக்கிய முறைப்படி திருக்கோயில் அனுஷ்டானத்திற்கு உகந்தமான வாக்கிய முறைப்படி பார்த்தோமேயானால் அடுத்த வருடம், அதாவது 2026 வருடம் தான் உங்களுக்கு நடைபெறுகிறது. 2026 வருடம் தான் சனி பயிற்சி நடைபெறுகிறது. அதனால இந்த வருடம் சனி பயிற்சி அப்படிங்கிறது கிடையாது. அந்த வகையிலே குறிப்பாக இந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை உங்களுடைய 12ஆம் பாவம் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி நவம்பர் 18 மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் குரு பகவானுடைய வக்ரமும், ஜூலை 2 நவம்பர் 18 வரை சனி பகவானுடைய வக்ரமும் ஏற்படும். இந்த 2 பகவானினுடைய, சனி பகவானுடைய வக்ரமாகட்டும் குரு பகவானுடைய வக்ரமாகட்டும், இரண்டுமே உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தர உள்ளது. அதனால இந்த சமயத்தில் நீங்க நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடகராசிக்காரங்க பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானினுடைய ஆதிக்கத்தினாலே கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக பெறுவார்கள். அதே மாதிரி இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி அப்படிங்கிறது 2ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் ஞான மோட்சக்காரகன் 2ஆம் இடத்திற்கு வருவதனால பேச்சிற்கென்று ஒரு தனி அங்கீகாரம், நல்ல மரியாதைகள் உங்களுக்குன்னு குடும்பத்தில் ஆகட்டும், அதே போல வெளி உறவுகளில் ஆகட்டும், வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஆகட்டும், அதே போல வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில் ஆகட்டும், அதே மாதிரி எல்லா இடத்திலும் சமூகத்திலே உறவினர்களிடையே நல்ல ஒரு பேச்சிற்கான ஒரு தனி அங்கீகாரம், மரியாதை, கௌரவம் உயரும். அதுப்புறம் பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் வெளியூர்கள் வெளிநாடுகள் செல்லுவதிலே ஏதாவது தடை இருந்தால் அந்த தடைகள் நிவர்த்தியாகும். வெளிநாடுகளிலிருந்து ஏதாவது உங்களுக்கு பணம் சேர வேண்டியிருக்கு, அதாவது உங்களுடைய நண்பர்களிடையோ அல்லது தெரிந்தவங்கள்டையோ ஏதோ ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்து அந்த பணம் வராமல் இருக்கிறது. ஒரு வட்டி வரும் பணம் கொடுத்தா ஆனால் அசல் கூட வராமல் வட்டியும் வராமல் ஒன்றுமே இல்லாமல் கிணத்துல போட்ட கல்லா கிடக்க அப்படின்னு நினைப்பவர்களுக்கு கூட அந்த பணம் சேருவதற்கான வாய்ப்பை ராகு பகவான் உருவாக்குகிறார். கஷ்டம் 8ஆம் ஸ்தானங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை தரக்கூடிய காலம். அந்த இடத்துல ராகு ஒரு பகவான் வர்றது. ராகு அப்படிங்கிறவர் அவருடைய விஷயம் என்னன்னா மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகர் ராகு பகவான். அதனால உங்களுடைய மணி மந்திர ஔஷதத்திலே வெற்றி கிடைக்கும், குலதெய்வ வழிபாடுகள் பூர்ணமாக கிடைக்கும், அதனால நல்ல வளர்ச்சிகளை அடைவீர்கள். அதனால இந்த சமயம் அப்படிங்கிறத நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக கடக ராசிக்காரங்க இந்த சமயத்தில் முக்கியமாக எப்போது வழிபாடு செய்யலாம், என்ன வழிபாடு செய்யலாம், எப்படி செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பௌர்ணமி தினத்தில் பெண் தெய்வ வழிபாடு செய்வது கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பு, மிக மிக சிறப்பு. அதனால பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருவது, அண்ணாமலையார் கிரிவலம், உங்களுடைய க்ஷேத்திரம், உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிவன் க்ஷேத்திரம் என்னவோ அந்த சிவபெருமானுடைய க்ஷேத்திரம் மலையில் இருக்கலாம், தரையில் இருக்கலாம், எங்கே இருக்கலாம், அந்த கோவிலுக்கு போய் பெரிய வளம் வர வேண்டும். மலையில் இருந்தால் உத்தமோத்தமம், தரையில் இருந்தால் உத்தமம். அதனால் அதை சுற்றி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்தது. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா சதுர்த்தி அப்படின்னா பிள்ளையாருக்கு உகந்தது. அதே போல் பஞ்சமி அப்படிங்கிறது சர்ப்ப தெய்வங்கள், அதே போல் கருடன் போன்றது பாம்பு பட்சிகளுக்கெல்லாம் சிறப்பு பஞ்சமி. ஷஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டமி எல்லாம் சிறப்பு வாய்ந்தது பைரவருக்கு. அதே போல் ஒவ்வொரு தெய்வம் திரியோதசி அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம், ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது. அது மாதிரி ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு அப்படின்றது சிறப்பு வாய்ந்தது. இதில் பௌர்ணமி யாருக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்துணை தெய்வங்களுக்கும், அதற்கு தான் சமஸ்த ஹரிஹரார்த்த மூர்த்திகள் அத்துணை நபர்களுக்கும், பெருமாளுக்கும் பருவம் அபிஷேகம், அதே போல சிவபெருமானுக்கும் கிரிவலம் விசேஷம், பெண் தெய்வங்களுக்கும் பௌர்ணமி ரொம்ப சிறப்பு, சித்தர்கள் வழிபாடுக்கும் பௌர்ணமி சிறப்பு, முருகனுக்கும் சிறப்பு, பிள்ளையாருக்கும் சிறப்பு அப்படின்னு எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு வாய்ந்தது இந்த பௌர்ணமி தினம். அதனால இந்த பௌர்ணமி தினத்தில் பெண் தெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு கடகராசிக்காரங்களுக்கு. இது மாதிரி செய்து வந்தீர்களே ஆனால் இந்த 2025 வருடம் மிக மிக அற்புதமான நல்ல வருடமாக கடகராசிக்காரர்களுக்கு அமையும். சிவாய நமஹ.
அன்பான கடகராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் சப்தமஸ்தானத்திலிருந்து தன் பயணத்தை துவக்கும் பொழுது பாக்கியஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகக்கூடிய வகையில் இருக்கார். மார்ச் 29 பாக்கியஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. அதனால் இந்த வருஷ ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதுவும் நண்பர்கள், வாழ்க்கை துணை, புதுசாக கல்யாணம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்படி எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு, உங்களை யோகாதிபதி குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தன் பயணத்தை துவக்கிறாரு. அடுத்தது 12ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது கடன் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார். ஸோ மே மாதத்துலேருந்து கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடனை வாங்கி தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. கடனை வாங்கி சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா கல்யாணம் வந்து கடைசி நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் வாங்கின கடன் அப்படியே நிற்கும். அதனால் நீங்கள் கடன் வாங்குறதா இருந்தால் ஒன்றா ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு முயற்சி எடுங்க, இல்லாட்டி மேல் படிப்புக்கு முயற்சி எடுங்க, இல்லாட்டி உங்களுடைய வியாபாரத்திற்காக புதிய தொழில் முதலீட்டுக்காக வாங்கணுமே தவிர நீங்கள் கடனை வாங்கி வீட்டு செலவு பண்ணுறது, கடனை வாங்கி வீட்டுக்கு பொருள் வாங்குறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ராசியிலேயே யோகாதிபதி 5ஆம் வீட்டதிபதியான பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் இருக்கார். நீச்சஸ்தானமாக இருந்தாலும் வருஷ ஆரம்பத்தில், அதாவது ஜனவரி 1, 2 ஆகிய நாட்களில் சந்திரனின் பார்வையில் இருக்கிறதுனால செவ்வாய் நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால் உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். பதவி உயர்வு கொடுத்து ஆல்ரெடி நாங்கள் வந்து ஃபாரினில் இருக்கோம் சார், இல்லை நான் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு கிராமத்தில், குர்கான் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கேன், என்னால் அங்கே தனியாக இருக்கு. ஏன்னா ஒரு நண்பர் கேட்பார், அவர் கடகராசி நண்பர் தான். அவருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு போஸ்டிங் கிடைச்சது. அதாவது என்னென்னா உங்களுக்கு ஆசைப்பட்ட இடத்துக்கு மாற்றல் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்பத்தோடு ஒன்று சேருவதற்குண்டான ஆண்டாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது. அந்த 2ஆம் இடத்து சனி பார்வை விலகிறதுனாலேயே குடும்ப ஒற்றுமை ஏற்படும். கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் இல்லை, என் மனைவி வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டா சார், சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போயிட்டா சார் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் திரும்பி குடும்பத்தோடு இணையறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டு இது. ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். நீங்கள் வந்து மார்ச் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் சார். ஜனவரியில் ஆரம்பித்ததுன்னா கிட்டத்தட்ட அக்டோபர், நவம்பர் வரைக்கும் இந்த வருஷம் அமோகமாக இருக்குது. அப்புறம் ஏன் சார் அதுக்கப்புறம் கடைசி மாதமும் நல்லது கெட்டது கிடையாது, நல்லது தான். கொஞ்சம் உங்களை வந்து எப்படி பூமி வந்து தன்னை உடம்பு அசைச்சிக்கிற மாதிரி பூகம்பம் வருமோ அது மாதிரி அந்த டைமில் உங்களை அசைச்சிக்கிட்டு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் சிறக்கும், உத்தியோக மேன்மை ஏற்படும், ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும், உங்களுடைய வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். இத்தனை நாளாக வழக்கு வந்து எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது. நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை கூப்பிட்டு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை, உங்கள் வாழ்க்கை துணையோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி போலீஸில் கேஸ் கொடுப்பாங்க, வழக்கு தொடுத்திருப்பாங்க, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிராக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பிறகட்டும் எப்படி மாறிதுன்னு தெரியாது. யார் உங்கள் பேரில் கேஸ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கே அது எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் மாற்றங்கள் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, இழந்த செல்வாக்கை மட்டுமல்லாமல் இழந்த செல்வத்தையும், நான் வந்து கிரெடிட் கார்டில் பணத்தை ஏமாந்துட்டேன் சார், நான் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஆன்லைனில் ஸ்கேமில் ஏமாந்துட்டேன் சார், அதெல்லாம் போலீஸ் உங்களுக்கு உதவிகரமாக அரசாங்க உதவியின் மூலமாக பணத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறந்த ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா தந்தை வழி முன்னோர் வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். தந்தை வழி முன்னோர் வழிபாடுன்னா உடனே வந்து நான் எங்கள் அப்பா இருக்கார் சார் அப்படின்னா உங்கள் அப்பா திதி கொடுக்கலன்னா அவரை திதி கொடுக்க வைங்க. அப்பா இறந்துட்டார் அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். எந்த திதினா தை மாதம், புரட்டாசி மாதம், ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசைகளில் மட்டுமல்லாமல் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களின் சார்பாக, முன்னோர்களுக்காக நீங்கள் ஒரு பிராமணரை கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த மந்திரத்தை சொல்லி அந்த திதி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எனக்கு இது பழக்கம் இல்லைன்னா கற்றுக்கோங்க. ஏன்னா எதுவுமே கற்றுக்காமல் வராது. தப்பை கற்றுக்குறோம்ல, நல்லதை கற்றுக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னோர்களுக்கு நல்லது பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க நம்மளுடைய வழித்தோன்றல்களை ஆசீர்வதிப்பார்கள், நம்ம குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைக்கு என்ன வியாதினே தெரியாது, அதனால் பேச முடியாது, நடக்க முடியாது, ஆரோக்கியத்தில் கேடு, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. உங்களுடைய தொழில் மந்தத்தன்மையாக இருக்கும், தொழிலில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் காரணம் என்னென்னா நீங்கள் எடுக்கிற தொழில்லாம் லாஸ் ஆகிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா முன்னோர்கள் திருப்தி இல்லை, முன்னோர்கள் வருத்தத்தில் இருக்காங்க.
உங்கள் அப்பா அம்மா வருத்தத்தை களையிறதை விட நீங்கள் ஊரில் இருக்கிற எந்த சர்வீஸ் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் முன்னோர் வழிபாடு மட்டுமே சிறப்பை ஏற்படுத்தும். குரு விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது செலவாகும். அந்த செலவு நல்ல செலவாக அமையறதுக்கு இந்த முன்னோர் வழிபாடு செய்யணும். உங்கள் வீட்டில் வயதான சுமங்கலிகள் யாராவது இறந்துருந்தாங்கன்னா, அதாவது 30 வயசுலேருந்து 60 வயசு 90 வயசில் ஏதாவது சுமங்கலிகள் இறந்திருந்தால் அவங்களின் ஞாபகார்த்தமாக மங்களி பொண்டுகள், சுமங்கலி பிரார்த்தனை, சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சௌபாகிய திரவியங்களை கொடுத்து நமஸ்கரித்து வாருங்கள். உங்கள் குடும்ப சந்ததி வளரும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடக ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள், ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் இந்த கடக ராசி அன்பர்கள். இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே அன்பு அதிகமாக கொண்டவர்கள், பாசம் அதிகமாக கொண்டவர்கள், மற்றவங்க எதிர்பார்க்காம, மற்றவங்க உங்களுக்கு எதிர்த்து திருப்பி செய்கிறாங்களா இல்லையான்னு எதிர்பார்க்காம மற்றவங்களுக்காக உதவக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். நான் அப்படிலாம் பண்ணேன் சார், அப்படி இருந்தும் எனக்கு நிறைய பிரச்சனைகள், இந்த அஷ்டம சனியில் நான் படாத கஷ்டங்கள் கிடையாது, நான் உதவி செய்ய போய் நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்களாக இருக்கீங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு அப்படின்னு சொல்லணும்னா வருட பலன்களை வச்சு தான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அதில் சனி பகவானுடைய பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இந்த 3 பயிற்சியும் 2025ஆம் ஆண்டில் இருக்குது. அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா கடக ராசி என்பவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியார். அப்பாடா என் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா சார், எனக்கு எல்லாம் பிரச்சனையும் போயிடுமா, இதுக்கப்புறம் என் வேலையில் தொந்தரவு வராதா, பிஸ்னஸில் நல்லா இருப்பானா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த பதிவு. கண்டிப்பாக முதல்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு பிரச்சனை, ஏன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கலாம், ஆனால் பிரச்சனையாகவே கடந்த 2.5 வருடங்களாக அதை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வேலையில் அவ்வளவு பெரிய அவமானங்கள், வேலையை விட்டுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், வேலை விட்டதுனால பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் யாரும் உங்களை மதிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கடகராசி. உண்மையிலே ஆனால் என்னன்னா நீங்கள் செய்த உதவி, முதல்ல சொன்ன மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்த உதவி தான் உங்களை காப்பாத்திருக்கு. அது வரைக்குமே நீங்க மற்ற வேற ஏதாவது ராசினா இன்னும் அதிக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க, அதை போல உங்களோட தர்மம் தான் உங்களை காப்பாத்திருக்கு. இல்லை சார் நான் இதுக்கே என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு வருகின்ற மார்ச் மாசத்துல இருந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிவர்த்தி கண்டிப்பா உண்டு. முதல்ல சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போறாங்க. அஷ்டமஸ்தானத்தில் இருந்தனால பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு இருந்திருக்கும், வேலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும், மேலதிகாரிகளால் நிறைய தொல்லை, அதுவும் பெண்களாக இருந்தீங்க ஒரு மேலதிகாரி ஆணாக இருந்தாங்கன்னா அவங்களால் நிறைய அவமானங்கள், கெட்ட பெயர்கள், அவதூறுகள் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா தகாத பழக்க வழக்கங்கள், தகாத உறவுகள்லாம் ஏற்பட்டு அதனால் பிரச்சனை சார், நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் அதனால் வீட்டில் ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ், இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்வாகும். நீங்கள் பழைய மாதிரி ஒரு நல்ல நிலையில் யோசித்து எல்லா விஷயத்தையும் செய்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் தொழிலில் முதல்ல கடன் பிரச்சனைகள் குறையும், தொழிலில் ஏற்பட்ட தடங்கல்கள், தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் ஃபெயிலியர், போட்ட பணம் திருப்பி வரல, நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தேன் அதில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்தித்தவர்கள் இந்த கடகராசியர்கள். அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நேரம். உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்க, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எது இருந்தாலும் சரி, அது எல்லாமே வர மார்ச்சுக்கு அப்புறம் அதுவே தானா உங்களுடைய பிரச்சனைகள் விலகி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பணம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. அதே போல ஏன்னா இந்த கடகராசி என்பதற்கு 6ஆம் அதிபதி குரு, 9ஆம் அதிபதி குரு 12ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கடன் கிடைக்கும், பணம் வரும், பிஸ்னஸ் நல்லா தான் இருக்க போது, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கடன் வாங்கும்போது மட்டும் அந்த கடன் தேவையில்லாமல் சில விஷயங்களுக்கு செலவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீடு வாங்கும்போது உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு வாங்கினீங்கன்னா போதும். தேவையில்லாமல் பெருசாக வீடு வாங்கும்போது என்ன ஆகும், லோனும் வாங்கி கடைசியில் அது தேவையில்லாத செலவு பண்ண வேண்டியதாக போயிடும்.
வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலை வருதுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு, வீடு இன்டீரியர் பண்றதுக்கு எல்லாத்துக்கான ஒரு பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். மேலே வீடு கட்டலாம் நினைப்பீங்க, இல்லை நீங்கள் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அதை வீடு கட்டலாம் நினைப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் அதில் பணத்தை செலவு செய்வது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அது முக்கியமாக லோன் வாங்கி செய்யும்போது இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது கடகராசி என்பதுக்கு நல்லது. அதே போல் இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலை இருக்கு. ஏன்னா பாக்யாதிபதி குரு பகவான் அவர் 12ஆம் இடத்துல இருக்காரு, பாக்யஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. அப்ப வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல சூழ்நிலைகள் இருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வரும். அதே போல வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டுல தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புள்ள காலகட்டமா இருக்க போது. வெளிநாட்டிலும் இருப்பீங்க சில பேர், அங்கேயும் படால்பாடு பட்டேன் சார், நான் வேலை செஞ்ச கம்பெனி மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு வேலை போயிடுச்சு, ஏன் சில ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட வேற இடத்துல வேலை கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கலன்னு புலம்பக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர். இந்த கடகராசி அப்படின்னு சொன்னா கடல் தாண்டி இருக்கக்கூடிய ராசி. ஏன்னா நீர் ராசி, கடல் தாண்டி இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியில நிறைய பொருளாதார இழப்புகளை செஞ்சிருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல போட்டு பணம் போயிருக்கும், சில பேர் எங்கேயாவது கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் போயிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு காசு கொடுத்துருப்பீங்க, அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாமல் இருந்திருப்பாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக 2025ஆம் ஆண்டு இருக்கும்போது, அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நிறைய கடகராசி என்பவர்கள் புலம்பி தள்ளிட்டாங்க. கல்யாணத்துக்கு நிறைய முயற்சி பண்ணோம், ஒண்ணுமே நடக்கல சார், கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பிரச்சனை வந்துருச்சு, அந்த மாதிரி சொல்லவும் இருக்காங்க. நீண்ட காலமா இருக்கேன், கணவன் மனைவிக்குள்ள நல்ல விஷயங்கள் எல்லாம் இருந்து 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு பிரிஞ்சவங்களாம் நிறைய கடகராசி. அஷ்டம சனி, அந்த அஷ்டம சனியில நீங்களும் தப்பான முடிவுகள் எடுப்பீங்க, மற்றவங்களும் தப்பான முடிவுகள்லாம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் வரும். அதனால பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கடகராசி. அந்த மாதிரி பிரச்சனை இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டுல சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு வரும். அதே மாதிரி அந்த பிரச்சனைகள்ல இருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்ல ஏதாவது கேஸ் அதெல்லாம் வாபஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் உண்டு. இல்லை கோர்ட்ல டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த திருமணமும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. மெயினா பார்த்தீங்கன்னா திருமணத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய அற்புதமான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கு. பூர்வீக சொத்து வரதுக்கான நேரம், பூர்வீகத்துல வீடு கட்டுறதுக்கான நேரம், பூர்வீகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி கூட தகராறு எல்லாமே இந்த அஷ்டம சனியில் நடந்துருக்கும். ஏன்னா அந்த கருத்து ஒற்றுமைன்றதை நீங்க யோசிக்கவே முடியாது கடந்த காலகட்டத்தில். அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதனால பூர்வீக சொத்துல தொந்தரவுகள்லாம் நிறைய வந்திருக்கும். அதனால கோர்ட்டு கேஸு, வேலைக்கு போய் நிம்மதி இல்லை சார், பிஸ்னஸ் பண்ணணும் நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, நிம்மதியாகவே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு முதல்ல நிம்மதி கிடைக்கும். நிம்மதியாக இருந்தால் போதும் சார், எனக்கு பணம் காசுலாம் வேணாம் சார் சொல்கிறவங்க நிறைய கடகராசி என்பது இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை வரும். அதே போல வயதானவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இந்த அஷ்டம சனியில ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதனால வேலைக்கு போக முடியல, அதனால நிறைய மருத்துவ செலவு. நிறைய வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா பிபி சுகர், அதனால ஒரு ஆப்ரேஷன், அதனால தேவையில்லாத செலவுகள். வீட்டில் ஒரு நிம்மதியாக இல்லை, யாராவது மாறி மாறி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம், அந்த நிலையெல்லாம் மாறி ஒரு நிம்மதியான சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு வாட்டி பிபி சுகர் இருக்கு அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ணுங்க, மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு ரெகுலர் செக்அப் போங்க. ஸோ தட் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புள்ள வருஷமா 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்னால நிறைய வருத்தங்கள் பட்டிருப்பீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தத்தெடுத்துக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம் சார், அதுவுமே கிடைக்கல, அதுவுமே இன்னும் லேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க நிறைய கடகராசி பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள், குழந்தை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் தீரும். நீங்கள் முடிஞ்சா ஒரு வாட்டி திருப்பி ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான், கர்மக்காரன் சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை பேரை கொடுத்தே தீர்வார். அதனால குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமா இருக்கு. குடும்பஸ்தானத்தில் கேது, இந்த குடும்பஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்துல சில குழப்பங்கள் வரும். அதை மட்டும் கரெக்டா ஹேண்டில் பண்ணும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பழசை ஏதாவது மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது தப்பா பேசிடுவீங்க. யாரையாவது உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய அம்மாவையோ அப்பாவையோ கூட பிறந்தல பேசிடுவீங்க. அதுல கவனமா இருக்கிறது நல்லது. அதே போல உங்களுடைய உடல்நிலையில, ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்போது பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் கண்டிப்பா வரும்.
சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் வரும், ஹிரண்யா ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சில ஆப்ரேஷன்லாம் நடக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு. அதெல்லாம் எடுத்துங்க, ஒன்றும் பண்ணாது. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பது கண்டிப்பாக நாகர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய உடல் உபாதைகள் கண்டிப்பாக குறைவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாகவும் இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். தாய் உள்ளம் கொண்ட இயல்பான அன்பான பாசமான குணம் கொண்ட கடகராசி நேயர்களே, இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? 3 கிரகங்கள் பயிற்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த 3 கிரகங்களின் பயிற்சி மூலமாக ஒரு பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு வந்துருமா, அல்லது குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுருமாங்கிற தயக்கத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக அந்த தயக்கத்தை மறந்துடுங்க. இந்த 2025 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், வேலையே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரியலாகவே மற்றவங்க மேலே அக்கறை வச்சுக்கிட்டே இருந்து உங்களுடைய வேலையை ஃபுல்லாக நீங்கள் மறந்துடுவீங்க. என்னடா அப்படியே ஒரு இதாக சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிங்கன்னா நீங்கள் அப்படித்தான். அப்படியே ஒவ்வொரு விஷயமா ஒருத்தவங்க கூட பழக ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே அவங்க பேசுகிறதெல்லாம் பிடிச்சிக்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அது டோட்டலாகவே உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், அவங்க தான் உங்களுடைய எதிர்காலம்னு சொல்லி நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்படி நம்பினோடனே சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு, இவங்கள வச்சு நம்ம பொருளாதார ரீதியாகவோ இல்லை நமக்கு தேவையான விஷயங்களையோ நிவர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுக்கு அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கங்கிறதே உங்களுக்கு எப்போ தெரியும்னா பல பாதிப்புகளையும் பல பிரச்சனைகளையும் நீங்கள் உணர்ந்த பிறகு தான் நீங்கள் பார்ப்பீங்க, ஆஹா நம்ம கூட இருந்தவங்க தான் இவனா இப்படி பண்ணா, இவன் தான் இந்த விஷயத்தை பண்ணானா அப்படின்னா நீங்கள் யோசிக்கக்கூடிய செயல்பாடில் உங்களுக்கு செஞ்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கடந்தும் மறுபடியும் புதுசாக அவங்கள பாசம் வைப்பீங்க, யோசிக்கவே மாட்டீங்க. அவன் தானே ஏமாத்தினா, இவங்க ஏமாற்ற மாட்டாங்க, இவங்க உண்மையாக இருப்பாங்கன்னு இயல்பாகவே நீங்கள் மற்றவர்கள் மேலே அதிகமாக பாசம் வச்சுருவீங்க. ஸோ அது உங்களுடைய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். சில நேரங்களில் என்ன சொல்லுவேன்னா அது கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஓரளவுக்காக சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி அது கரெக்டாக தவறாங்கிறத தெரிஞ்ச பிறகு பாசத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துங்க. ஸோ கடினமான விஷயத்த சொல்லிட்டேன்னா நாங்கள் வந்து இயல்பாகவே அதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்கிறா இருந்தால் கூட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஏன்னா உங்களுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸ் தானே, அது நடக்க தானே செய்யும். ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம்னா ஒரு ஜோதிடங்கிறது என்ன, ஜோதிடங்கிற விஷயம் என்னென்னா நம்ம இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க. உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனா நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போனால் தான் அந்த ஊருக்கு போகணும். பஸ் ஏறையோ இல்லை எதிரையோ போகணுன்னா அந்த ஒரு ரூட் வழியாக தான் போகணுன்னா அந்த ரூட்டில் சில பிரச்சனைகள் நடந்துருக்கு. ஏதோ ஒரு வேலை நடக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குன்னா ஆகா அந்த ஊரில் நம்ம போக முடியாது, அந்த ஊருக்கு போய் சேர முடியாது, பிரச்சனையாக இருக்குது, சண்டையாக இருக்குது, நான் போக வேண்டாம்னு சொல்லி வீட்டில் இருப்போமா? இல்லை ஒரு வேலை நடந்துருக்கு, இந்த பாதை போக முடியாதுல்ல, அதனால் நம்ம இன்னொரு நாள் போவோம் சொல்லி தள்ளி போடுவோமா? இல்லைன்னா அந்த பாதை பிரச்சனை தானே, வேறு பாதையை நோக்கி போகலாமா, வேறு பாதை என்ன ரூட் இருக்குதுன்னு பார்ப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய இயல்பான குணம் அதுதான். ஆனால் அந்த குணத்தில் சில பாதிப்புகள் பிரச்சனை வருதுன்னா என்ன பண்ணணும், அந்த குணம் இருக்கட்டும், ஆனால் கொஞ்சம் ரூட் டைவெர்ட் பண்ணி உங்களுக்கு பிரச்சனை வராமல் உங்களை பாதுகாத்து கொள்றதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ எது நினச்சிக்கிறாதீங்க, ஓகேவா? ஸோ கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2023.+24 கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷம் தான் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. இந்த 1.5 வருஷத்தில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன். அது ஒரு 2 மினிட்ஸ், அதுக்கடுத்து எதிர்கால விஷயங்களை போயிடுவோம். அப்போ கடந்த காலங்களில் உங்களுடைய வாக்குக்கு மரியாதை இல்லாமல் இருந்திருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும், நீங்கள் எடுத்த முயற்சிகளில் பல விதமான தடைகள் சந்திச்சிருப்பீங்க, போராடி தான் வெற்றி பெறணுமா அப்படிங்கிற மாதிரி போராட்டங்கள் இருந்திருக்கும், உங்களை புரிஞ்சுக்கிறாத ஒரு உறவுகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், நட்புல இருக்கலாம், மேபி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை புரிஞ்சுக்கிறாத உறவுகள் மூலமாக பல மனக்கசப்புகள் பல சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. உங்கள் குடும்ப விஷயத்தை வெளியே சொல்லவே நீங்கள் விரும்ப மாட்டீங்க. ஆனால் உங்கள் குடும்ப விஷயத்தை வந்து வேறு ஒருத்தன் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க. நீ வந்து அந்த இப்படி பண்ண அதனால தானே அந்த பிள்ளை பாதிக்குது,
நீ இப்படி பண்ணலாம், அந்த பையன் அப்படி போயிட்டான். ஸோ உங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளியாகலாம் சம்டைம் பேசியிருக்க வாய்ப்புண்டு. ஸோ அப்போ உங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்திருக்கும்ல, என்னடா இவங்கெல்லாம் நம்ம வந்து பேசிட்டு போகிறாங்க, நியாயம் பேசுகிறாங்களே, இவங்க என்ன அந்தளவுக்கு பெரிய ஆளா, அப்படிலாம் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி வருத்தப்பட்டிருக்கலாம். ஸோ எனக்கு ஏன் இந்த நிலைமை வந்துச்சு, நான் அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு நடந்துருச்சேன்னு சொல்லி வருத்தப்படுற நபர்களாக நீங்கள் இருந்தால் அந்த வருத்தங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025 இருக்கும். இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கோச்சார கிரகங்களால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடந்தது உண்மை என்றால் இனிமேல் நடக்க போகிற விஷயங்களையும் உங்களுக்கு உண்மைங்கிறத நீ நம்புவீங்கிறக்காண்டி தான் ஸோ உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன். இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்குற வர நபர்களுக்கு நம்ம சொல்வது என்னென்னா, உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் என்னென்ன நடந்திருக்கும், என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், என்னென்ன தடைகள், என்னென்ன பிரச்சனைகளை கடந்து நீங்கள் வந்திருப்பீங்க, எந்த உறவு உங்களை ஏமாற்றிருக்கோம், எந்த உறவு உங்களுக்கு நன்மையை கொடுத்துருக்கோங்கிறத உங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லிட்டு தான் எப்போயுமே எதிர்கால பலன்கள் வந்து சொல்லுவேன். ஸோ ஆமான்னு அவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், அடுத்து நம்ம சொல்ல போகிற எதிர்கால பலன்களை அவங்க மனசார ஏற்றுக்குருவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற வழிபாடை மனசார பண்ணுவாங்க. எப்பயுமே வந்து மனதார ஏற்றுக்கொண்டு ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது வழிபாடாக இருக்கட்டும், பரிகாரமாக இருக்கட்டும், ஸோ ஒரு ஜோதிடத்துடைய நுணுக்கமாக இருக்கட்டும், மனசார ஏற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்க தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜோதிடங்கிறது உண்மை, கிரகங்கள்ங்கிறது இருக்கிறது உண்மை. இது விஞ்ஞான ரீதியாகவும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய முன்னோர்களும் அவங்களுடைய நூலகங்களில், அதாவது புத்தகங்கள் மூலமாக எழுதியிருக்கிறது, நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் தான் நான் வந்து உங்களுக்கு பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்த 2025 பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசி அன்பர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உறுதியாக உண்டு. வேலையில் மாற்றம்னா இருக்கிற இடத்த விட்டு போயிடுமான்னு சொல்லி வருத்தப்பட்டுறாதீங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு, அல்லது வெளியூரில் போய் வெளிநாடுகளில் போய் நீ வேலையை பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதன் மூலமாக பொருளாதார தடை விலகுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் கணவன் மனை ஒற்றுமையில் உள்ள சில சிக்கல்கள், சில பிரச்சனையை சந்திச்சு வந்தீங்க பார்த்தீங்களா, என்னுடைய கணவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு, மனைவி புரிஞ்சுக்கிற மாட்டேங்கான்னு சொல்லி கடகராசிக்காரங்க சில ஃபீலிங் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. உறுதியாக உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு பெரிய பாண்டிங் ஏற்படும். அப்படியே புரிதலுடன் பலபடியும் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்திக்கக்கூடிய, மகிழ்ச்சிகரமான செயல்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு 1.5 வருஷமாக ஏற்பட்ட மன அழுத்தம் நீங்க போகுது, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க போகுது. ஸோ இதுவே நீங்கிடுச்சுனாலே மனுஷனுக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, குடும்ப பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு போனால் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னாலே அவன் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமானவன்னு சொல்லலாம். அதான் விஷயம். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மகிழ்ச்சி இருக்குதுன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, என் வீடு தான் என் சொர்க்கம்னு சொல்கிறாங்களோ, அவங்க எல்லாம் போன பிறகு புண்ணியம் பண்ணவங்க நான் சொல்லுவேன். வெளியே எவ்வளோ நாள் பிரச்சனை சந்திச்சிடலாங்க, வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பிரச்சனைனாலும் நம்ம வெளியே சந்திச்சிடலாம், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை, வீட்டுக்கு போனாலே பிரச்சனைனா நம்ம எங்கே போய் வாழ? அந்த வருத்தம் இருக்க தானே செய்யும். அந்த வருத்தம் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எதிர்காலத்தில் கிடையாது. கட்டாயமாக இந்த வருடம் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள ஒற்றுமையை அங்கீகரித்து, குடும்ப நண்பர்கள் அனைவருமே உங்களை புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு உங்களை ஒரு உயரத்தில் உட்கார வச்சு ஒரு அற்புதமான செயல்பாடுகள் செய்ய போகிறாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே போல் நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. படிப்பு திறமையை வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட முடியல, நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. உறுதியாக நீங்கள் உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் கல்யாணம் முடித்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை, நாங்கள் ஏறாத ஆஸ்பத்திரி கிடையாது, போகாத கோயில் கிடையாது, குழந்தை பாக்கியம் இப்போயா கிடச்சிருமா, குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் என்ன செஞ்சால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி பல ஜோதிடர்களையும் பல டாக்டர்களையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அது கடைசியில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். இன்னுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் 2 பேருமே புரிதலுடன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மறுபடியும் தொடங்குங்க. இந்த 2025 கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரலுக்கு அப்புறம்
குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். குழந்தை உங்களுக்கு உறுதியாக உண்டு. அது ஒரு குழந்தையா அல்லது 2 குழந்தையாக கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இரட்டை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெலாம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உண்டு. உறுதியாக ஒரு குழந்தை கிடைச்சாலே பொக்கிஷம், 2 குழந்தை கிடச்சிச்சா என்னது மிகப்பெரிய அற்புதமான பொக்கிஷம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. குவியலே உங்கள்கிட்ட தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 2 குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன. பெண்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பாதிப்பு கட்டாயமாக குறையும். கர்ப்பப்பை பிரச்சனை எது இருந்துச்சுன்னா அந்த கர்ப்பப்பை பிரச்சனை சால்வ் ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக் பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆண்களுக்குமே பேக் பெயின் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்குமே பேக் பெயின் குறையும். 2 பேருக்குமே கடகராசி என்பவர்களுக்கு பேக் பெயின் குறைஞ்சி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த கிரகங்கள் உடல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் பண்ணி நிறைய இழந்துட்டேன், இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, இருப்பது என்னென்று தெரியவில்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தையில் பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வட்டம் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு அமோகமான வெற்றி உண்டு. ஷேர் மார்க்கெட் பண்ணலாம், ஆனால் கூட்டணியில் பண்ணக்கூடாது. அது முக்கியமான விஷயம். ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா முதலீடுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறத கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்பவும் முதலீடு பண்ணிட வேண்டாம். ஓரளவுக்கு ஒரு முயற்சி எடுங்க. அதில் ஒரு லாபம் வந்துச்சா அந்த லாபத்தை வச்சு விளையாட ஆரம்பிங்க. கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்ன சொல்லலாம். கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிங்க. இந்த 2025 உங்களுக்கு சிக்கனமே மிகப்பெரிய இலக்கணமாகவும் இருக்கும். சில விஷயங்கள் கவனங்கிற விஷயத்தை கண்டிப்பாக கவனமாக ஏற்றுக்கோங்க. கடந்த கால நிகழ்வுகள் எப்படி உங்களுக்கு சில சிக்கல்கள் பிரச்சனையை சந்தித்தது உண்மைன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சொல்கிற விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கட்டாயமாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சனி பயிற்சினால் என்ன மாற்றம் வரும், குரு பயிற்சினால் என்ன மாற்றம் வரப்போகுது, ராகு பகவான் உங்களுக்கு என்ன அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறான்னு முழுமையாக கிரக ரீதியான பயிற்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்லையே பார்த்திங்கன்னா நம்ம பேசியிருக்கோம். சனி பயிற்சி பலன்களும் பேசியிருக்கோம், ராகு பயிற்சி பலன்களும் பேசியிருக்கோம், 2025 பேசியிருக்கோம். அதே போல் குரு பகவான் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற குரு பகவான் பயிற்சி பலனும் பேசியிருக்கோம். ஸோ அதோடைய கிரக அமைப்பில் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்போம். இது பார்த்திங்கன்னா 3 கிரகங்களின் பயிற்சியை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள், ஒவ்வொரு கிரகங்களால் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க கட்டாயமாக அந்த வீடியோவுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மேலான உங்களுடைய கருத்துக்களை ஆவலுடன் எதிர்பார்க்கும் உங்களுடைய அன்பு ஜோதிடர். வரிசையா பாருங்க, நம்ம இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடக ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ், குரு உச்சமாகக்கூடிய ராசி. பொதுவாகவே இந்த கடகராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி என்னோட வேலை பாசமாக இருக்கிறது மட்டும்தான். அந்த பாசம் எனக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகுதா ஆகலையா அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. நான் எல்லார் மேலேயும் பாசமாக இருப்பேன். ஒரு பொதுவாக பாருங்கள், ஒரு ஃபேமிலியில் ஒரு கடகராசி அம்மா இருந்தால் போதுங்க, பசங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பசங்களுக்குன்னு மட்டும் இல்லை, ஹஸ்பண்டுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி. எப்படி அப்படின்னா குழந்தைங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, ஹஸ்பண்டை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. ஒரு ஃபேமிலியை பார்த்திங்கன்னா ஒரு முத்துமணி மாலையில் இருக்கிற அந்த நூல் மாதிரி அந்த முத்துக்களை எப்படி கோத்து வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி குடும்பத்தை அழகாக கோர்வையாக கோத்து நல்ல சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய அன்பர்கள் தான் கடகராசி அன்பர்கள். ஆனால் பிரதிபலனா இவங்களுக்கு யாரும் இவங்களை பெருசாக சந்தோஷமாக வச்சுக்கணும், இவங்களும் ஒரு மனுஷங்க தானே, இவங்களுக்கும் மனசு இருக்கும் அப்படின்னு யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. பட் எந்த துக்கம் இருந்தாலும் டக்குன்னு அழுதுருவாங்க. அழுதுட்டு அடுத்த செகண்ட் மறந்துட்டு அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பகவான் பாருங்க பாக்கிய சனியாக போகிறார். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி, எங்கப்பா அஷ்டமத்து சனியினால் படாத பாடுபட்டாச்சு. மார்ச் 29 தோராயமாக 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட போகிறது யார் அப்படின்னா கடகம். காரணம் என்ன அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனியில் ஏறக்குறைய இந்த கடந்த 2.5 வருஷமாக இழந்தது அப்படின்றது நிறையங்க, கிடைச்சது அப்படின்றது ஒன்றுமே இல்லை. இழந்தது மானத்தை இழந்தாச்சு, மரியாதை இழந்தாச்சு, வசதி வாய்ப்பு இழந்தாச்சு, சொத்து இழந்தாச்சு, நிறைய ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இழந்தாச்சு, நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இழந்தாச்சு. அப்பா அம்மா பார்த்திங்கன்னா பிள்ளைங்களோட பாசத்தை முழுசும் இழந்தாங்க.
பிள்ளைங்களால் கௌரவ குறைவு, பிள்ளைங்களால் குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைகுனிவு, பிள்ளைங்களால் சொசைட்டியில் நிறைய கஷ்டம், நிறைய அவமானம், பார்ட்னர்ஸ் ஏமாத்துறது, அண்ணன் தம்பி ஏமாத்துறது, சொந்த மாமியார், சொந்த அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, இப்படி ஏமாற்றங்கள் அப்படின்றத நிறைய சந்திச்சிட்டிங்க. இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க உயிரை தவிர. அப்படின்ற நிலமையில தான் கடகம் இருக்கிறீங்க. கவலையே படாதீங்க. இந்த 2025 சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா 8ஆம் பாவத்துலேருந்து சனி பகவான் பாக்கிய சனியாக வராருங்க. பாக்கிய சனியாக வரதுனால சனி பகவான் உங்களை எவ்வளோலாம் கெடுத்தாரு, அந்த மாதிரி அதை மாதிரி 2 மடங்கு உங்களுக்கு நல்லது செஞ்சுடுவார். என்னங்க ஏங்க இப்படி சொல்கிறீங்க, உண்மைதானா அப்படின்னா உண்மைதான். பொதுவாக வந்து பாருங்கள், சனியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த வேலையில் எந்த இடத்துல அவர் இருக்காரோ, என்ன வேலைக்காக அவர் அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்களோ அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்வார். ஒரே ஒரு நூல் கூட பிழறாமல் செய்வார். சரிங்களா? இப்போ அவர் பாக்கிய சனியாக வந்து உட்கார்றார். அப்போ உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுல குறிக்கோளாக கம்பல்சரி என்ன உங்களுக்கு பாக்கியம் கொடுக்கணுமோ, அதாவது என்ன வசதி வாய்ப்பு கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுத்தே தீவார். உழைப்பு அப்படின்ற ஒன்றுத்தை மட்டும் மூலதனமாக போடுங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக, கொஞ்சம் பிரெயினியாக திங்க் பண்ணி உழைப்பை மட்டும் மூலதனமாக போட்டிங்கன்னா அதுக்கான பிரதிபலன் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்துருவார். புரியுதுங்களா? கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொன்னது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கடமை செய், பலனை எதிர்பார்க்காத. கடமை செய்யுங்க, பலன் சூப்பராக வரும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? இது பாக்கிய சனியாக வரதுனால சனி பகவான் தான் உங்களுக்கு இப்போ நிறைய நல்லது செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சனியினோட பார்வை 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் பார்வை. இவ்வளோ நாள் எனக்கு ஒரு உத்வேகமே இல்லைங்க, அடித்து குனிஞ்சு கூனே விழுந்துருச்சுங்க. இந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் பக்காவாக நிமிர்ந்து நிற்பீங்க, கவலையப்படாதீங்க. ஸோ தைரியம் அப்படின்றத சனி பகவானே ஏற்படுத்துவார். அதே மாதிரி உங்களோட சகோதர சகோதரி விஷயமா வந்து பார்த்திங்கன்னா சில பல மனமுட்டங்கள், மன கஷ்டங்கள், மனசஞ்சலங்கள் எல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா, அதெல்லாம் ஓவர் கம் ஆகிடும். அவரே ஓவர் கம் பண்ணி கொடுப்பாரு. ஓகேங்களா? அடுத்த 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் அவரோட பார்வை. ருணரோக சத்ருஸ்தானத்தில் பார்வைன்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நாளாகவே வந்து பாருங்கள், இந்த கடகம் நிறைய பேருக்கு முதுகு தண்டுவட பிரச்சனை, டிஸ்க் ப்ரோலாப்ஸ், இந்த ஸ்பாண்டைலைட்டிஸ் இருந்துச்சு, ஆன்குலைசிங் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ். இது எல்லாமே என்ன, இதெல்லாம் மெடிக்கல் டெர்மினாலஜி நான் சொல்கிறேன். இடுப்பு வலி, முதுகு தண்டுவட வலி, கழுத்து வலி, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், அப்புறம் கால் வந்து பார்த்திங்கன்னா கால் உடஞ்சிடுறது, ராடு வைக்கிறது, முட்டு தேய்மானம், மூட்டு ஆப்ரேஷனு, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்டது இருந்துச்சு பார்த்தீங்களா. அது எல்லாமே தீர்வு அவரே கொடுத்துருவார், கவலையப்பட வேண்டாம். ஓகேங்களா? அதே மாதிரி கடன், அங்கங்கே கடன், தனிநபர் கடன், பேங்க்கு கடன், டியூ கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டது, அதெல்லாம் ஏதோ ஒரு அமௌண்ட்டு, நம்மளோட சொத்து ஏதோ ஒன்று இருக்கும், அதை விற்றுட்டு நம்ம வந்து செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் காசு இல்லை, சொந்தம் பந்தம் அங்காளி பங்காளி யாரோ காசு கொடுப்பாங்க, நம்ம அதை செட்டில் பண்ணுற மாதிரி. ஆக மொத்தம் அவர் தான் கடனை ஏற்படுத்துகிறாரு, அவரே அது நிவர்த்திக்கான வழியை ஏற்படுத்திடுவார், கவலைப்பட வேண்டாம். நோயில் குறையும், கடன் குறையும், நோயினோட வீரியம் குறையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதுசாக எதிரிங்க முளைச்சாங்க கடந்த 2 வருஷத்தில். அந்த புதுசாக முளைச்ச எதிரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மழைக்கு முளைச்ச ஈசல் மாதிரி மிளுமிளுன்னு முளைச்சாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே காணாமல் போயிடும் பார்த்திங்களா. அந்த மாதிரி காணாமல் போயிடுவாங்க இந்த 1 வருஷம், கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அவரோட பார்வை 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குறார். செய்கிற தொழிலில் பக்காவான லாபம், பாக்கியத்தையும் கொடுப்பாரு, ஒரு நல்ல தொழில் செய்யறதுக்கான பாக்கியத்தையும் கொடுப்பாரு. அந்த தொழில் நம்ம உழைப்பு அப்படின்ற ஒரு மூலதனத்தை போட்டு செய்யும் போது அதுக்கான ஒரு லாபத்தையும் எக்ஸ்ட்ராடினரியாக கொடுப்பாரு. ஸோ சனி இவ்வளோ விஷயம் செய்வார். நான் சும்மா சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னவோ சொல்கிறாங்க எல்லாரும் வந்து அப்படின்வீங்க. அவரோட பார்வை என்ன, அவர் எங்கே இருக்க போகிறாரு, இது எல்லாமே தெளிவாக சொல்லிட்டு இருக்க. சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் மட்டும் போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எப்பயுமே நம்ம யோசித்தோம், செயல்படணும், ஆற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணால் ஏதோ ஒரு பாதை தென்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாதை உங்களுக்கு தென்பட்டுடுச்சு, நீங்கள் செயல்படுத்துறதுக்கு மட்டும் ஆயத்தியம் ஆயிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நிறைய பேருக்கு ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்றது கிடைக்குங்க. அந்த ஹெல்பிங் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கலாம், குடும்ப மக்களாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ரிலேட்டிவ்ஸ், அங்காளி பங்காளி, இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக ஹெல்ப் அப்படின்றது கிடைக்கும். ரிலேஷன்ஷிப், கொஞ்ச நாளாகவே ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடகத்துக்கு ப்ராப்ளமேட்டிக்காக போயிட்டுருக்கு. இந்த பொண்ணு இந்த பையனை நம்ம கண்டினியூ அதாவது ஒரு பொண்ணு நினைக்கிது இந்த பையனை நம்ம கண்டினியூ பண்ணாமா வேண்டாமா, இந்த பையன் நினைக்கிறான் இந்த பொண்ணை நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, இவ எப்போ பார் சண்டை போடுறாளே, நம்மளுக்கே ஒரு வண்டி பிரச்சனை, இவகிட்ட வந்தால் இவ இன்னும் ஒரு டிப்பர் லாரியை வச்சு அல்ற மாதிரி பிரச்சனை பண்ணுறாளே, இவளை வந்து தொடர்ந்தோம் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணோம், கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா குடும்பத்துக்கு ஒத்து வருவாளா, ஒத்து வர மாட்டாளா, கல்யாணம் பண்ணிக்கினா இந்த பிரச்சனைகள் இன்னும் தொடருமா, இன்னும் அதிகமாகிடுமா,
நம்மளே வந்து லவ் அப்படின்றது ஒன்று பண்ணி நம்மளே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்களே பாழுங்கிணறுல போய் குதிச்ச கதையாக நம்ம வந்து குதிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் தீர்வு அப்படின்றது வரும். அந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு வரும்னா எப்படிங்க, எங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக ஆகிடுமா? அப்படி இல்லைங்க. எப்படி தீர்வு வரும் அப்படின்னா, உங்கள் மனசு தெளிவாக ஒரு முடிவு பண்ணும். இந்த பொண்ணு நம்மளுக்கு ஒத்து வரும், ஒத்து வராது. இந்த பையன் நம்மளுக்கு ஒத்து வரும், ஒத்து வராது. ஒத்து வருமா, ஒத்து வராதா? ஒன்று கண்டினியூ பண்ணுவீங்க, இல்லைனா வந்து வேண்டாம் அப்படின்னு பிரேக்கப் பண்ணிப்பீங்க. அப்போ தீர்க்கமான முடிவை நீங்கள் எடுக்கிற அளவுக்கு உங்கள் மனசுக்கு ஒரு தெளிவு அப்படின்றது கிடைக்கும். புரியுதுங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஹவுஸ் விரைய ஸ்தானம். குரு பகவான் 12ஆம் பாவம், மே 14 குரு பயிற்சி. குரு பகவான் 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்தில் குரு பகவான் என்ன பண்ணுவார்? விரயத்தை பண்ணுவார். என்ன விரயம்? ஐயோ நஷ்டம் ஆகிடுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. விரயம் வந்து பார்த்திங்கன்னா சுப விரயமாக இருக்கும். மேபி உங்கள் பொண்ணு பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வரன் கூடி வரலாம். அதனால நீங்கள் செலவு பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், இல்லை பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கலாம். இல்லை நான் ஃபாரின் வந்து வேலைக்கு போகலான் இருக்கேங்க, நானே வந்து பார்த்திங்கன்னா கிடக்கும் ஃபாரினில் வீசா கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம செலவு பண்ணி வேலைக்கு போகலாம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இறக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு. அந்த 12ஆம் பாவத்தில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா இறக்கிற கிணறாக இருப்பார். ஆட்டோமேட்டிக்காக சுரக்கும், கவலைப்பட வேண்டாம். சுப செலவாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ராகு பகவான் 8th பிளேஸு, கேது வந்து பார்த்திங்கன்னா 2nd பிளேஸு. இது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி போகும். பட் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேது வந்து 2nd பிளேஸ் அப்படின்போது குடும்பத்தில் நிறைய வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதாவது பிள்ளைங்க சார்ந்த பிரச்சனைகள். நீங்கள் வந்து கடகம் ஜென்னாக இருந்தால் ஒய்ஃப்னால கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ், ஒய்ஃப்னோட ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி, நம்ம பிள்ளைங்க. நீங்கள் கடகராசி லேடியாக இருந்தீங்கன்னா ஹஸ்பண்டு, பிள்ளைங்க, ஹஸ்பண்டோட ஃபேமிலி அப்படியே கொஞ்சம் வியர்டாக போகும். ஆனால் கேதுவை பசிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. என்ன அப்படின்னா, விநாயகனை கும்பிடுங்க, விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. புரியுதுங்களா? விநாயகரை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஆஞ்சநேயரும் வழிபாடு பண்ணலாம். அது ஜாதகத்தில் ஆண் கிரகங்கள் இருக்கா, பெண் கிரகங்கள் இருக்கா, அதை பொறுத்து. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கேதுவோட பெண் கிரகங்கள் ஜாதகத்தில் இருக்காங்க அப்படின்னா பிரத்யங்கரா, வாராகி வழிபாடு பண்ணுங்க. ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேதுவோட ஆண் கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சனி இருக்காரு அப்படி, இல்லை சூரியன் இருக்காரு, இந்த மாதிரி கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா விநாயகரையும் ஹனுமனையும் வழிபாடு பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கும் மேலே ரோட்டில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் உணவளிங்க. அது வந்து கேது ரொம்ப பசிஃபை பண்ணும். அதுக்கும் மேலே வீட்டில் டாக் வளங்க, வீட்டில் நாய் வளர்க்குறோம் அப்படின்னா கேது, ராகு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி எல்லாரும் வந்து ஓரளவுக்கு அப்படியே பசிஃபை ஆகி போயிடுவாங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மேலே செய்கிற தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணி நேர்மையாக நியாயமாக செய்யுங்க. செய்யும்போது பிரச்சனைகள் அப்படின்றது எல்லளவும் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? இந்த ராகுக்கு இதுக்கான விஷயமும் நான் சொல்லிட்டேன், அதுக்கான பரிகாரமும் நான் சொல்லிட்டேன். பொதுவாக வந்து பாருங்கள், பெண்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக கொஞ்சம் திங்க் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. மனசில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும், ஃபேமிலி ரீதியாக இந்த மாதிரி ஒன்று வருது இல்லைங்களா. அதாவது இந்த கேது 2nd பிளேஸ் விட்டேத்தியான ஃபீலிங் வரும். லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டேத்தியான ஃபீலிங், என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும். அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்டை போல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வரும். கேது வந்து 2nd பிளேஸ். அப்போ அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஜாதகத்தில் எந்த கிரகங்களோட இணைவில் கேது இருக்காரு அப்படின்றத பொறுத்து அந்த வழிபாடு பண்ணுங்கள். கேது தனிச்சு இருக்காரு அப்படின்னாலும் நான் சொன்ன பரிகாரங்கள் ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். கடகம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி மேன்மையை நோக்கி, சந்தோஷத்தை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி அமையக்கூடிய காலகட்டம் இந்த 2025 வருடம். வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம 2025ஆம் வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போறோம். கடக ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு பலன்கள் எந்த மாதிரி அமைய போகுது, இந்த வருடத்துல உங்களுக்கு என்னென்ன திருப்பங்கள், மாற்றங்கள், என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல கணிச்சு சொல்லியிருக்கிறோம். அதனால நீங்க இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. கடகராசி அன்பர்கள் அஷ்டம சனியில பிடியில இருந்து இந்த வருடம் சூப்பரா நீங்க ரிலீவ் ஆகுறீங்க. உங்களுக்கு வந்து வருகின்ற மார்ச் மாதத்துல இருந்தே அதனுடைய ரிலீவ்னஸ் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய அளவுல அது சனி அந்த பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு 3 மாசத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு எங்களுக்கு மார்ச்ல இருந்துதான் வருது மேடம், அதனால எங்களுக்கு அந்த மார்ச் வரைக்கும் எப்படி எங்களை உயிரோட வச்சிருக்குமா தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்க கேட்க கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நீங்க கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அதே சமயத்துல உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் இந்த கடகராசி என்பவர்களுக்கு
9ஆம் வீட்டு பாக்யஸ்தானாதிபதி அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் 12ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்திற்கு வரார். அந்த விரயஸ்தானத்திற்கு வரும்போது என்ன பண்ண போறார்? உங்களுக்கு நிறைய சுப விரயங்களை கொடுக்க போறார். நீங்க நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் போட போறீங்க. அதே சமயத்துல நிறைய வீடு கட்ட போறீங்க. இந்த காலகட்டத்துல எங்களுக்கு வீடெல்லாம் கட்ட வேண்டாம் மேடம், எங்களுக்கு கடனை மாத்திரம் அடைச்சா போறோம், எங்களுக்கு கடனை அடைப்பதற்கு உண்டான வழி வருமா இந்த வருடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்த காலகட்டம் கடகராசி என்பர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய முழுவதுமான ஒரு பலன்கள் இந்த வருடம் இருக்குது. ஏன்னா நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகள்ல முழுவதுமா ஈடுபட போறீங்க. எங்க நம்ம வருமானம் சம்பாதிக்கிறது, எங்க நம்ம நல்ல ஒரு நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்து. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு திறமை இருந்தாலும் அந்த திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கல உங்களுக்கு. கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்கன்னா அங்க ஆபீஸ்ல ஒரு நாயா வேலை செய்வீங்க. 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் அங்க வேலை செய்றீங்க. அந்த 12 மணி நேரத்திற்கு உண்டான ஒரு திறமை அங்க அங்கீகரிக்கப்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. உங்களை அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இவனுக்கு என்ன வேலை செஞ்சது, நம்ம தான் கடைசி முடிச்சு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களே ஒரு ஏளனமா பேசியிருப்பாங்க. அதனால அங்க அந்த கடந்த வருடத்துல எல்லாம் உங்களுக்கு திறமை அங்கீகரிக்கப்படவில்லை. இப்போ இந்த வருடம் உங்களுக்கு உண்டான திறமையை அங்கீகரித்து பதவி உயர்வு, வருமான உயர்வு, ப்ரமோஷன்ஸ், இன்கிரிமெண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஆன்சைடுக்காக 3 வருஷமா ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த கடகராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஆன்சைட் எவ்வளோ, ஏன்னா வெளிநாடு போகணுன்ற ஒரு மிகுதியான ஒரு ஆசையில நீங்க ஆன்சைட் ஜாபாவது நம்மளுக்கு கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகள்லாம் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. நம்ம அஷ்டம சனி சொல்லவா வேணும், உங்களை போட்டு அந்த ஆன்சைட்டுக்காக நீங்க செலவு பண்ண தொகை, ஏஜென்ட்டுக்கு கொடுத்த தொகை, ஆன்சைட் இல்லாம நீங்க தனியாவே ஏற்பாடு பண்ணீங்க, அதுவும் கிடைக்கல. இதனால உங்களுக்கு அந்த பணத்தை இழந்ததுதான் மிச்சம். இந்த மாதிரி கடன் வாங்கி வேற பண்ணிருக்கிறீங்க. பர்சனல் லோன் சும்மாவா கொடுப்பாங்க, கடன் வாங்கி பர்சனல் லோன் கொடுத்து நீங்க அதுக்குண்டான ஏற்பாடுலாம் பண்ணீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாதக கூறுகள் உங்களுக்கு இந்த கடந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரியான வெளிநாட்டு முயற்சிகள்ல இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பாக்யஸ்தானாதிபதி, அததான் சொன்னேன், பாக்யஸ்தானாதிபதி சுப விரயங்களை கொடுக்க போறாருன்னு சொன்னேன். அதனால அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு நல்ல வெளிநாட்டு முயற்சிகள்ல ஒரு சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பேர் கடகராசி அன்பர்கள் கடந்த வருடத்துல பாத்தீங்கன்னா இந்த பினான்ஸ்ல போட்டு, அதாவது சீட்டு எல்லாம் நடத்துவாங்கல்ல, அந்த சீட்டெல்லாம் அதுல எல்லாம் தொகையை போட்டு, அஷ்டம சனி நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ பேர் எச்சரிக்கை கொடுத்தும் நீங்க என்ன பண்ணுனீங்க, இந்த மாதிரியான நிறுவனத்துல போட்டு, இல்ல இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை, இந்த மாதிரியான ஒரு இடத்துல எல்லாம் போட்டு உங்களுடைய வருமானம் வந்துச்சுங்க உங்களுக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அதை தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. அங்கதான் அஷ்டம சனி வேலை செய்யறாரு உங்களுக்கு. இப்போ அவர் பாக்யஸ்தானத்துக்கு போயாச்சு. இப்போ உங்களுடைய தெளிவான நிலை உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வரும், முதலீடு வரும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு தெளிவான நோக்கத்தை கொடுத்தார் இந்த சனி பகவான். அதனாலதான் இந்த 2025 ஒரு நல்ல முதலீடுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா பார்க்கும்போது இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த 2 வருடங்களாக அந்த நிறைய சொத்துக்களை இழந்திருக்கிறீங்க. உங்க சொத்தை இழந்தது பத்தாம உங்களுடைய பெற்றோர்கள் சொத்தை வாங்குனீங்க, கடனுக்காக அதை அழிச்சீங்க, அதுல இருந்து வந்த வருமானத்தை வச்சு கடன் அடைக்கலாம் பார்த்தா அது வேற ஒரு செலவுக்கு பயன்பட்டாச்சு. ஏன்னா திடீர் விபத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. போன வருஷம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத விபத்துக்கள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள், இந்த மாதிரிலாம் உங்க வாழ்க்கையவே நீங்க ஏண்டா எனக்கு இந்த 2024 வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த 2024 ஒரு அதீத ஒரு துன்பத்தை கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளானோட செய்யக்கூடிய வருடம் தான் இந்த 2025. நம்மளுக்கு துன்பங்கள் வராம இருக்குமா? ஒரு வருடத்திலயோ இல்ல ஒரு ஜாதகத்திலயோ பாத்தீங்கன்னா
துன்பங்கள் வராம இருக்குமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. நிறைய சோதனைகள் வரும். நான் முதல்ல இருந்தே ஒவ்வொரு ராசிக்கும் சொல்றது என்னன்னா, சனி பகவான் எந்த பாவகத்துல இருக்கிறாரோ அந்த பாவகம் சம்பந்தமான சோதனைகளை கண்டிப்பா கொடுப்பாரு. ராகு பகவானும் அப்படிதான். ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் 8ஆம் இடத்துக்கு அந்த ராகு பகவான் வராரு. அதனால அந்த வெளிநாட்டு முயற்சிகள்லாம் உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணக்கூடிய வருடமாக இருக்கும். சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த வளர்ச்சி சம்பந்தமான சோதனைகளை கொடுப்பார். கடைசி நேரத்துல உங்களை கைவிட மாட்டார். 8ஆம் இடத்துல இருக்கும்போது நீ ரொம்ப ஆசைப்பட்டுட்ட, உனக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரியான உங்களை கைவிரிச்சு நடுரோட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு அந்த அஷ்டம சனி பண்ற வேலை. ஆனா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சோதனை. நீங்க கஷ்டப்பட்டு முன்னேற போறீங்க. நீங்க கஷ்டப்பட்டாச்சு, நீங்க கஷ்டப்படலன்னா இல்ல, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டீங்க. இப்போ முன்னேறக்கூடிய வருடம் தான் இந்த 2025 கடகராசி என்பவர்கள். கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள், மேடம் வாங்க மேடம், எங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நிறைய நாங்க எவ்வளவுதான் சமாளிக்கிறது. வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், வேலைக்கு போயிட்டு வருமானத்தை பார்த்து குடும்பத்திற்காக உழைச்சிட்டு இருக்கிறேன், குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறேன், அவருடைய தொழிலுக்கும் நான் உதவி பண்ணிட்டு இருக்கிறேன். இல்ல அவர் வேலைக்கு போறாருன்னா அவருடைய வருமானம் பத்தலைன்னா அதற்குண்டான ஒரு உதவிகளும் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல என்னுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படி பலவிதமான அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆதாரமே பாத்தீங்கன்னா பெண்கள் தான். அதுலயும் அந்த கடகராசியில இருக்கக்கூடிய பெண்களை சொல்லவா வேண்டும். ஒரு 24 hours ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கக்கூடிய ஆட்கள்னா இந்த கடகராசி என்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த கடகராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சௌகரியமா இருக்கிறதுக்கு, அதே சமயத்துல கொஞ்சம் ஆடம்பரத்தை மாத்திரம் குறைச்சுக்கோங்க. பெண்களாகப்பட்டவர்கள் கடகராசியில இருக்கிறீங்கன்னா, கடக லக்னத்திலயும் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அஷ்டம சனியில இருந்து இப்பதான் அவரு பாக்கியஸ்தானத்திற்கு வந்திருக்கிறாரு அந்த சனி பகவான். அதனால அந்த பாக்கியஸ்தானத்துக்கு வந்த உடனே நம்ம நிறைய டாம்னு ஒரு விபரீத செலவுகளை பண்ணணும்னா இன்னும் அந்த கடன்ல போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கோங்க. ஆடம்பர செலவுகளை எந்த அளவுக்கு குறைச்சுக்கிறீங்களோ பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம். நீங்க நினைச்ச மாதிரி ஒரு தொழில் கூட வைக்கலாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்து. ஏன்னா வேலைக்கு போய் போய் ரொம்ப மனசு உங்களுக்கு மன உளைச்சல்ல இருக்கிறீங்க. ஏன்னா அங்க வேலை பார்க்குற இடத்துலயே எல்லாருக்கும் நீங்க ஒரு வளைந்து நெளிந்து பேச வேண்டியதா இருக்கு. இருக்கிறவங்க கூட எல்லாம் சிரிச்சு பேச வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு நம்ம தேவையில்லாம ஒரு நல்ல ஒரு பிசினஸ். ஏன்னா உங்ககிட்ட இல்லாத திறமையா சொல்லுங்க பார்க்கலாம். கடகராசி என்பவர்கள் நல்ல ஒரு எப்படி அந்த சந்திரன் அழகா இருக்கோ அந்த மாதிரி பௌர்ணமியோட சந்திரன் அழகாக இருக்கிற மாதிரிதான் இந்த கடகராசி என்பவர்களுடைய திறமையும் பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். நீங்க அந்த திறமையை கொண்டு வருவதற்குண்டான ஒரு வருடம் தான் இந்த 2025. இந்த வருடத்துல நீங்க நினைச்ச மாதிரி ஒரு தொழில் செய்ய போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை பார்க்க போறீங்க. அரசாங்கத்துல வேலையில டீச்சர் உத்தியோகம்லாம் பண்ணிட்டு இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அமோகமான வருடமா இருக்க போகுது. போன வருடத்துல பட்ட கஷ்டமா, நீங்க எவ்வளவு கஷ்டம், யார் யாரோ செஞ்ச தப்புக்கு உங்க மேல பழிய போட்டு உங்களையே டிரான்ஸ்பர் பண்ணி நீங்க செய்யாத தப்புக்கு மற்றவங்க கிட்ட சொல்லும் அவப்பெயருமா அசிங்கமும் பட்டு போதுண்டா சாமி, எதுக்குடா இந்த அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்க ஆளாகி இருக்கிறீங்க. அது எல்லாமே விடுதலை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2025 கடகராசி என்பவர்களுக்கு ஒரு முழு நம்பிக்கையோடு அந்த மாற்றங்களை ஒரு நம்பிக்கையோடு நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் ஜெயிக்கக்கூடிய முதல் ராசி அன்பர்கள் நீங்களாக தான் இருக்க போறீங்க. அதே சமயத்துல மாணவ செல்வங்களா இருக்கிறீங்க, ஒரு வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்களா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க எனக்கு வேலை கிடைக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணமே வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. அதுல ஒரு நல்ல ஒரு பெஸ்டா உங்களுக்கு எது சூஸ் ஆகுதோ, உங்களுக்கு எது நல்லா தோணுதோ அதை எடுத்து நீங்க சூஸ் பண்ணீங்கனாலே கண்டிப்பா இந்த கடகராசி என்பவர்கள் நீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இதுல எல்லாமே நம்ம கடக லக்ன அன்பர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். நீங்க கடக லக்ன அன்பர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பலன்கள் உங்களுக்கு 100% பொருந்தும். அதே சமயத்துல உங்களுக்கு கடக ராசி பாத்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை சார்ந்த பலன்கள். இது எல்லாமே உங்களுடைய மனநிலை இதை நோக்கிதான் பயணிக்க போகுது. ஏன்னா எவ்வளவோ ஒரு ஜாதகர் அவர்
அவருடைய தசாபுத்தி எல்லாமே நல்லா இருந்தாலும் அந்த மனம் ஆகப்பட்டது, அந்த சிந்தனை ஆகப்பட்டது தெளிவா இருந்தாதான் அந்த இடத்துல அவர் முன்னேற முடியும். அந்த சிந்தனை தெளிவா இல்லைன்னா கண்டிப்பா அதுல ஒரு வெற்றின்றது இருக்காது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நல்ல சிந்தனை, உங்களுக்கு ஒரு நேர்மறையான சிந்தனை இல்ல. கடந்த வருடத்துலலாம் தற்கொலை செய்து கொள்ள அளவிற்கு உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள், அந்த அளவிற்கு ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையா இருந்தது. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நேர்மறையான சிந்தனை, உங்களுடைய சிந்தனை பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், ராசின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிந்தனை சம்பந்தப்பட்டது, லக்னம்ன்றது அந்த ஜாதகரனுடைய குணாதிசயங்கள், கொள்கைகள், அறிவு சார்ந்தது, அப்படிதான் நம்ம சொல்லணும். அதனால அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க. எனக்கு தசா புத்தியில எனக்கு இந்த மாதிரியான திசை நடக்குது, சனி திசை கேது புத்தி நடக்குது, அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும், எனக்கு இந்த சனி திசை இன்னும் எத்தனை வருடத்திற்கு இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.